வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஆஸ்திரேலியா வெர்சஸ் பாகிஸ்தான் மூணாவது T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்காகவே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. எல்லாமே உங்களுக்கு ஸ்மால் லீக்குக்கான டீம்ஸ், மெகா லீக்ஸுக்கான டீம்ஸ், டியோ ஆப்ஷன், பாப் ஆப்ஷன் சொல்லி எல்லாமே நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி XL11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபியூச்சருமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபேண்டசி ஆப், ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஃபேண்டசி ஆப்னா XL11 தான். ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். கிராண்ட் லீக் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான கிராண்ட் லீக் ஒன்று கொடுக்குறாங்க. மினி கிராண்ட் லீக்னு போடுறாங்க. அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 பேர், அதாவது மொத்தமே 3 பேர் விளையாடுவாங்க. அதுல 2 பேர் வின் பண்ணக்கூடிய கான்டெஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஃபேண்டசி ஆப்லயும் அந்த மாதிரி ட்ரை பண்ணல. ஸோ சேஃபா டீம் போடுறவங்க அந்த மாதிரி கான்டெஸ்ட் கூட நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு டைம் வந்து கம்மியான அமௌண்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் வந்து போட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் போனஸ் லீக் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கியமான இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்சுக்கெல்லாம் 2 மேட்சுக்கெல்லாம் 10,000 மதிப்புள்ள ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ எல்லா ஃபியூச்சருமே உங்களுக்கு இருக்கு. கபடிக்கு வந்து நான் பொதுவாக சொல்லுவேன், எந்த ஆப்ல விளையாண்டாலும் சரி கபடிக்கு வந்து XL11க்கு வந்துருங்க. ஏன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. அது மட்டும் இல்லாம கிராண்ட் லீக் வின் பண்றதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா அதுல வர்றது மொத்தமே 600 டீம் தான். அதுல 500 பேர் வந்து அவங்களுடைய ஒரே ஒரு ஸ்மால் லீக் டீம் மட்டும்தான் ஜாயின் பண்ணி விளையாடுறாங்க. அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் ரிஸ்கா போட்டு அது ஒர்க் ஆச்சுன்னா அன்னைக்கு வந்து கபடியை வந்து ஈஸியா அடிச்சு தூக்கலாம். அதனால இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஒரு டைம் ஜாயின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்க, உங்களுடைய விருப்பம். பட் ஜாயின் பண்ணாம இருக்காதீங்க. அண்ட் பிட்ச் ரிப்போர்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு நல்லா பிடிச்ச ஒரு கிரவுண்ட் தான் ஹோபர்ட்ல வந்து நடக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா BBL ஹோபர்ட் ஹரிகன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேவரட்டான கிரவுண்ட். இந்த கிரவுண்ட்ல பெருசா பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் அப்படின்னு சொல்ல முடியாது, பெருசா பேட்டிங் செகண்ட் தான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஈக்குவல் சப்போர்ட் இருக்கு. நான் வந்து இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து இங்க ரொம்ப கம்மியா தான் நடந்திருக்கு. நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ BBL, ஏன்னா BBL ஒன் ஆஃப் ஃபேவரட் லீக் எனக்கு, அதனால அதை வச்சு சொல்லும் போது அது அப்படிதான் நடந்திருக்கு. அதே போல இந்த கிரவுண்ட் வந்து ரொம்ப லோ ஸ்கோர்லாம் வந்ததே கிடையாது. கேவலமான லோ ஸ்கோர் வந்ததுலாம் இல்லை. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150, 160, 170 பிளஸ், குறையாம 160 பிளஸ் தான் இந்த பிச்சில் வந்து ஸ்கோர் வந்திருக்கு. அண்ட் ஃபாஸ்ட்டுக்கு வந்து நல்லா விக்கெட் கிடைச்சிருக்கு. ஸ்பின்னரும் இந்த பிச்சில் வந்து நல்லா விக்கெட் எடுத்திருக்காங்க BBL பொறுத்த வரைக்கும். பட் இன்டர்நேஷனல் அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். பட் இன்டர்நேஷனல் ரெக்கார்ட் வைஸா பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ரெக்கார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, டோட்டலா நமக்கு வந்து இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து 12 மேட்ச் வந்து நடந்திருக்கு. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 7, பேட்டிங் செகண்ட் வந்து 5. ஸோ பெரிய வித்தியாசங்கள் வந்து இன்டர்நேஷனல் மேட்சுக்குமே இல்லை. அதே போல 0ல இருந்து 150க்குள்ள 8 இன்னிங்ஸும், 150 to 169க்குள்ள 6 இன்னிங்ஸும், 170 to 89க்குள்ள 6 இன்னிங்ஸும், 90 பிளஸ் வந்து ஒரு 4 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆவரேஜான ஸ்கோரா 165ல இருந்து 175 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது போலதான் ஓரளவுக்கு வந்திருக்கு. அண்ட் ஹை ஸ்கோர் ஆஸ்திரேலியா 213 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் வெஸ்ட் இண்டீஸ் 118க்கு வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரிப்போர்ட். ஸோ அதனால மொத்தமே 12 மேட்ச் தான் நடத்தி இருக்கிறாங்க T20. ஆனா டொமஸ்டிக் மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 60 பிளஸ் மேட்ச் வந்து BBL மேட்ச் தான் இந்த பிச்சில் வந்து நடத்தி இருக்கிறாங்க. அண்ட் இப்போ நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன் வந்து பாத்திரலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா முதல் 2 T20 வின் பண்ணிட்டாங்க. முதல் மேட்ச் வந்து மழையினால 7 ஓவர் நடந்தது, அதையும் வின் பண்ணிட்டாங்க. 2வது மேட்ச் வந்து ஒரு 150 ரன் கூட கிடையாது, 140 தான். அந்த ரன்னை கூட பாகிஸ்தானால செகண்ட் பேட்டிங் பண்ணி வின் பண்ண முடியல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மேட்சும் வந்து அவங்க வந்து ஈஸியா எடுத்துட்டு ஆடுவாங்க. டேக் இட் ஆர் லீவ் இட் அந்த மாதிரி தான். வந்தா வருது போனா போகுது. ஏன்னா சீரியஸ் வின் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ ஒரு சில பிளேயிங் லெவன்ல வேணா சேஞ்ச் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு சில சேஞ்ச் தான் பண்ண முடியும், அதனால பாத்துக்கலாம். ஸோ டாப் 6 பாத்தீங்கன்னா மேத்யூ ஷார்ட், ஃப்ரெஷர், இங்கிலீஷ், மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ் அண்ட் டிம் டேவிட். இதுதான் அவங்களுடைய
டாப் 6 முதல் 6 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல எல்லா மேட்ச்லயும் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம தனியா எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸ்வெல் மினிமம் பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 ஓவர் பவுல் பண்றாரு. பிளஸ் அந்த ஒரு பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்குது. ஒரு 2 டவுன் வராது, 2 பிளேயர் அவுட் ஆனோடனே மேக்ஸ்வெல் உள்ள வந்துடுறாரு ஃபீல்டுக்குள்ள வந்து ஒரு சில ரன்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாரு. பிளஸ் அந்த பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால அவர் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோய்னிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்லாம் நான் எடுக்கல, ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கல. ஆனாலும் டெத்துல எல்லாம் பவுல் பண்ணாரு. நல்ல வேலை விக்கெட் எடுக்கல, இல்லைன்னா தோத்து இருந்திருப்பேன். ஏன்னா நான் அந்த இடத்துல ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்திருந்தேன், அது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருச்சு லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸ்டோய்னிஸ்க்கு பதிலா நான் ஆரோன் ஹார்டியை எடுத்திருந்தேன். நிறைய பேர் அந்த இடத்துல ஸ்டோய்னிஸோட வந்தாங்க. ஆனா அந்த மேட்ச்ல ஆரோன் ஹார்டி தான் அதிக பாயிண்ட், ஏன்னா அவரோட ரன் கூட அடிச்சாரு. ஆனா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலும் நான் தோத்து இருந்திருப்பேன். அதுக்கு நல்ல வேலை விக்கெட் எடுக்கல. பட் ஸ்டோய்னிஸ் கிட்டையும் அந்த 2ல இருந்து 3 ஓவர் அட்வான்டேஜ் இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஸ்டோய்னிஸ் மேக்ஸ்வெல் கிட்ட மினிமம் அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு 4ல இருந்து 5 ஓவர் பவுல் பண்றாங்க. பிளஸ் 2 டவுன் 3 டவுன் வர்றதுனால பயங்கரமான அட்வான்டேஜ் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ்ல பெருசா வந்து ஸ்கோர் பண்ணல. முதல் மேட்ச்லயும் அவருக்கு பேட்டிங் ரொம்ப லோவா தான் இறங்கினாரு. 2வது மேட்ச்ல 2வது பாலே டக் அவுட் ஆகி போனாலும் அந்த விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்லாம் ஒரு நல்ல ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள வந்துட்டாரு. ஏன்னா 2-3 கேட்ச் பிடிச்சிட்டாரு. அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டாரு. டக் அவுட் ஆயிருந்தாலும் ஒரு 15 ரன் அடிச்சுட்டு 2-3 கேட்ச் பிடிச்சாருன்னா இன்னமும் அதிக ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள வந்துருவாரு. அதனால இங்கிலீஷும் இம்பார்ட்டன்ட் சொல்றேன். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஒரு 5 மேட்ச் ரிசல்ட்டை பார்க்கும்போது இங்கிலீஷோட ஆவரேஜ் பாயிண்டா ஃபேண்டசில ஒரு 50+ அப்படின்னு இருக்கு. அதனாலே நம்ம வந்து இங்கிலீஷ்க்கு வந்து தாராளமா இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம வந்து தைரியமா கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா டிம் டேவிட் தான் இந்த டாப் 6ல ஒரு சில மைனஸ் இருக்கக்கூடிய பிளேயர். அதாவது என்னதான் ஆனாலும் நான் ஏற்கனவே சொன்ன போல டிம் டேவிட் கிட்ட இருந்து ஒரு 25ல இருந்து 30 ரன்னுக்குள்ளதான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏன்னா திடீர்னு அவருக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்காம போகலாம், அந்த ஒரு மைனஸ் இருக்கு. பிளஸ் அவர் வந்து பெருசா ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த சொல்ற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடினது கிடையாது. ஆனா இந்த டாப் 6ல ஒரு லோ பெர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர்னா அது அவரு தான். எப்பவும் சொல்றது போல அட்லீஸ்ட் ஒரு 10 டீம் போட்டீங்கன்னா ஒரு டீம்லயாச்சும் அவரை ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா திடீர்னு வந்து எல்லாரும் சொதப்பும் போது அவர் ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா அந்த ஒரு டீம் உங்களை வந்து எங்கேயோ தூக்கிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 2 ஓபனர்ஸ் ஹார்ட் ஹிட்டர்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பால். லாஸ்ட் மேட்ச் அப்படிதான் ஆடினாங்க. வந்த ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு விளையாடுவாங்க. அது எவ்வளவு பெரிய பவுலரா இருந்தாலும் சரி நாங்க அடிச்சுதான் விளையாடுவோம்னு சொல்லி ஷார்ட்டும் ஃப்ரெஷரும் அடிச்சாடுறாங்க. மினிமம் ஒரு 30+ ரன் கிட்ட வந்துடுறாங்க. நான் எப்பவும் சொல்றதுதான், அந்த ஒரு 30-40 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து ஆடிடுறாங்க. ஷார்ட்டும் சரி ஃப்ரெஷரும் சரி யங் டேலண்டட் பேட்ஸ்மேனா தான் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ 2 பேர்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வேணா நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஏன்னா நீங்க ஆல்ரெடி வந்து இந்த டாப் 6ல கண்டிப்பா ஸ்டோய்னிஸ் எடுப்பீங்க, மேக்ஸ்வெல் எடுப்பீங்க, இங்கிலீஷ் எடுப்பீங்க. ஸோ அப்புறம் ஃப்ரெஷரு அண்ட் ஷார்ட்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் பெருசா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால அட்லீஸ்ட் 2ல யாராச்சும் ஒருத்தரை வேணா உங்களோட விருப்பத்தின்படி நீங்க வந்து ஒன்னு ப்ரெஷர் எடுத்தீங்கன்னா ஷார்ட் எடுக்க முடியாது, ஷார்ட் எடுத்தீங்கன்னா ப்ரெஷர் எடுக்க முடியாது. இல்ல ஒரு நிறைய டீம் போட்டு போறீங்க அப்படின்னா ஒரு டீம் ஃபுல்லா பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரா ட்ரை பண்ணுங்க, ஒரு டீம் ஃபுல்லா பவுலருக்கு ஃபேவரா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பவுலிங் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆரோன் ஹார்டி இருக்கிறாரு, ஆல்ரவுண்டரா இருக்கிறாரு. பட் பவுலிங் ஆப்ஷன் பெருசா ஒரு பண்ணல. லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சது, ஸோ கொஞ்சம் யூஸ் பண்ணாரு. ஆனா ஒரு லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயரா நான் பாக்குறேன். திடீர்னு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, ஏன்னா நல்லாவே பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஓடிஐலாம் நல்லா பவுலிங் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நடந்த இங்கிலாந்து ஓடிஐ கூட எல்லாம் நல்லா பவுலிங் பண்ணி விக்கெட்லாம் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதனால ஒரு லோ பெர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து ஸ்பென்னர் ஜான்சன், பேட்லெட், சாம்பா, எலிஸ், இந்த 4 பேருமே இம்பார்ட்டன்ட் தான். நான் லாஸ்ட் மேட்ச்ல ஜான்சனை எடுக்காமலே நான் வின் பண்ணேன். அதுக்கு காரணம் என்னுடைய கேப்டன் வந்து அப்பாஸ் அப்ரேடி வந்து கொஞ்சம் நல்ல பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்டாரு, அதனால வின் பண்ணோம். இருந்தாலும் பேட்லெட் எடுத்தோம். அதே போல ஆடம் சேம்பா வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணியிருந்தோம். ஏன்னா ஆடம் சேம்பா தான் இந்த டீம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிரைமரி மெயின் ஸ்பின்னர். கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா 4 ஓவர் எவன் எத்தனை ஓவர் போட்டாலும் சரி, மேட்ச் எந்த நீ போனாலும் சரி, ஆடம் சாம்பா 4 ஓவர் கட்டாயம் போடுவாரு. எனக்கு தெரிஞ்சு 1 or 2 விக்கெட் வந்து சாம்பா கிட்ட இருந்து நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதனால நான் அந்த வைஸ் கேப்டன் வந்து தைரியமா வந்து சாம்பா கிட்ட கொடுத்தோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா எலிஸ் வந்து டெத்ல அட்டாக் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கலனாலும் முதல் ஓடியில 2 விக்கெட், முதல் T20ல 2 விக்கெட் எடுத்ததுனால எலிஸ் கிட்ட இருந்து நான் குறையாம 1 or 2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கிறேன். பேட்லெட்டோட பவுலிங் வந்து பயங்கர அட்டாக்கிங்கா இருக்கும். அதனால பேட்லெட் அண்ட் இவங்க 2 பேர்கிட்ட இருந்துமே நம்ம தாராளமா
1 or 2 விக்கெட்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதே போல இந்த 4 பேரும் வந்து அவங்களுடைய கம்ப்ளீட்டான 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் 4x4 உங்களுக்கு வந்து 16 ஓவர் வந்து இவங்களே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய ஓவர்ஸ் தான் மேக்ஸ்வெல் ஸ்டோய்னிஸ் பவுல் பண்ணியாகணும். அந்த ஒரு வேளை யாராச்சும் ஒரு பேட்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஓவர் போடும்போதே ஒரு 20 ரன் அந்த மாதிரி அடிச்சாங்கன்னா மட்டும்தான் அவர் ஓவர் வந்து கட் ஆகுமே தவிர மற்றபடி இந்த 4 பேருமே பெஸ்ட் பவுலர். நீங்க இப்போ நான் ஏன் இந்த ஃப்ரெஷர் ஷாட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியா கொடுக்க சொன்னா, இப்போ அவர் நல்லா அடிக்காரு, ஒரு 10 பால்லே ஒரு 30 ரன் அடிச்சாரு, அவுட் ஆயிட்டாரு வைங்களேன், 30க்கு ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும், இல்ல ஒரு 45 கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அதே இது இந்த பவுலிங் ஆப்ஷன்ல எடுத்தீங்கன்னா நீங்க குறையாம ஒரு விக்கெட்டாச்சும் எடுத்துருவாங்க. ஸோ 2 விக்கெட்லாம் எடுக்கும்போது 50 பாயிண்ட் வந்துடும். ஏன்னா பாகிஸ்தானோட பேட்டிங் அந்த லெவலுக்கு சரியா செட் ஆகல, அவங்க விக்கெட் விட்டுருந்தாங்க, 10 விக்கெட் விடுறாங்க. அப்படிங்கும் போது பவுலிங் ஆப்ஷன் வந்து கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சோ எலிஸ், ஜாம்பா, பேட்லெட், ஸ்பென்னர் ஜான்சன் 4 பேருமே ரொம்ப 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 முக்கியம். அது மட்டும் இல்லாம எலிஸ் வந்து கோப்பட்டுக்காகலாம் ஆடி இருக்கிறாரு. ஸோ அதனால கொஞ்சம் இந்த பிச்சில் நல்லா வந்து பரிச்சயம் இருக்கு, அதனால அவருக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்குவாங்க. அதே மாதிரி மேத்யூ ஷாட்லாம் அடிலேட்டா இருந்தாலும் அவரும் இந்த ஹோபர்ட் பிச்சிலலாம் எல்லாரும் நல்லா ஆடி இருக்காங்க, இந்த பிபிஎல்லாம் நல்லா ஆடி இருக்கிறாங்க. ஸோ அதனால அவருக்கு கொடுங்க. அதே மாதிரி டிம் டேவிட் அவர் ஹோபர்ட்ல ஆடி இருக்கிறாரு. ஸோ இந்த பிச்சை பத்தி கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு, அதனால அவருக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் லோ பெர்சன்டேஜ்ல டிம் டேவிட்டையும் அதே போல ஆரோன் ஹார்டி தான் இந்த மேட்ச்ல லோ பெர்சன்டேஜ். மீதி எல்லாருமே ஆல்மோஸ்ட் நிறைய பேர் செலக்ட் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்க. அதே போல இங்கிலீஷ் முதல் மேட்ச் 90, 2வது மேட்ச் 70, 3வது மேட்ச் இந்த மேட்ச்ல வெறும் 30% தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெஸ்ட் கேம் சேஞ்சர் இங்கிலீஷா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து பாகிஸ்தானை பத்தி பார்த்தரலாம். பாகிஸ்தான் ப்ரெடிக்ஷன் ஓரளவுக்கு நல்ல பவுலிங் அட்டாக்கிங் இருக்கு, பவுலிங் அந்த அவங்க டீமுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க. பட் பேட்டிங் வந்து பெருசா ஆடல. டாப் 6 பாத்தீங்கன்னா சரி பாபர் அசாம், ரிஸ்வான், ஃபர்கான் 2 பேரோட நேம் மட்டும் மாறி இருக்கு, அதை இது பண்ணிட்டாங்க. அடுத்து உஸ்மான் கான், சால்மான், இம்ரான் கான். ஸோ இந்த டாப் 6ல யாருக்குமே பெருசா இப்ப நீங்க அவர் ஆஸ்திரேலியா எடுத்துட்டீங்கன்னா ஸ்டோய்னிஸ், மேக்ஸ்வெல், இங்கிலீஷ் 3 பேர் இருக்காங்க. ஆனா இங்க அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டரே இல்ல. ரிஸ்வானுக்கு மட்டும்தான் அந்த விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர் லிஸ்ட் இருக்கு. வேற யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் 6ல அந்த ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான். அதனாலதான் யாருமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பெருசா போக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ஃபர்கானா இருக்கட்டும், உஸ்மான் கானா இருக்கட்டும். ஆனா உஸ்மானை வந்து நான் லாஸ்ட் மேட்ச்ல கேம் சேஞ்சர் ஆப்ஷன் லோ பெர்சன்டேஜ்ல ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்கன்னு தெரியல, ஏன்னா அவருடைய கான்ட்ரிபியூட் வந்து நல்லா இருந்தது. அதே போல ஸ்பென்னர் ஜான்சன் நான் சொல்லியிருந்தேன், எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்கன்னு தெரியல, பட் ட்ரை பண்ணியிருந்தா உங்களுக்கு லக் அடிச்சிருக்கும், ஏன்னா நல்லா பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதனால டாப் 6 பொறுத்த வரைக்கும் மோஸ்டா சேஃபா போறது நல்லது. அதனால பாபரு, ரிஸ்வான் லாஸ்ட் மேட்ச்ல கூட இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஸ்மால் லீக்னு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், லாஸ்ட் மேட்ச்ல என்னோட ஆப்போனன்ட் 4 மெம்பர் லீக்ல 3 பேருமே பாபர் ரிஸ்வானை தான் எடுத்துட்டு வந்தாங்க. வேற எந்த பிளேயருமே எடுக்கல. உஸ்மான் கான்லாம் யாருமே எடுக்கல, ஏன்னா யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் சேஃபா போகணும்னு எல்லாருமே நினைப்பாங்க. நம்ம ஆப்போனன்ட்டும் நம்மள மாதிரி தான் சிந்திப்பாங்க, ஏதாச்சும் ஒரு சில ரிஸ்க் தான் எடுப்பாங்க. எல்லாரும் ஸ்டோய்னிஸ் வந்தாங்க, நான் ஆரன் ஹார்டியோட போனேன். வைஸ் கேப்டன் நிறைய பேர் ரிஸ்வானோட வந்தாங்க, நிறைய பேர் எலிஸோட வந்தாங்க, நம்ம சாம்பாவோட போனோம். நிறைய பேர் ஸ்பென்னர் ஜான்சன் எடுத்த கான்டெஸ்ட் மட்டும் நான் தோத்தேன், மீதி எல்லாமே நான் வின் பண்ண தான் செஞ்சேன். அதனால இந்த டாப் 6 பொறுத்த வரைக்கும் ரிஸ்வான், பாபர் உங்களுக்கு வந்து ஒரு சேஃபான பிக்கா இருக்கும். அதே போல ஒரு நீங்க கொஞ்சம் ரிஸ்கா கொஞ்சம் மூவ் பண்ணலாம் நினைச்சீங்கன்னா உஸ்மான் கானையும் இந்த இம்ரான் கானையும் நான் லாஸ்ட் மேட்ச்லயே நான் சொல்லியிருந்தேன், இந்த 2 பேரையும் வீடியோல சொல்லும் போதே. ஸோ இந்த 2 பேரையும் கொஞ்சம் லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய பிளேயரா நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா இவங்க அதிகபட்சம் ஒரு இப்ப நீங்க கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்கான் வந்து ஒரு 35 ரன் அடிக்காருன்னு வைங்களேன், அதை கண்டிப்பா நிஷிம் சாவோ இல்ல ஹாரிஸ் ரஃபோ இல்ல அப்பாஸ் அஃப்ரிடியோ ஒரு விக்கெட் வந்து கண்டிப்பா எடுத்து அதை ஈக்குவல் பண்ணிடுவாங்க. அதனாலதான் நம்ம பவுலிங் ஆப்ஷன் வந்து பெருசா போக்கஸ் பண்றோம். அதே போல முக்கியமே அடுத்த அஃப்ரிடி, சயின்ஸ் அஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃப், நிஷம்சா, அப்பாஸ் அஃப்ரிடி, இதுல எல்லாருமே இம்பார்ட்டன்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த 5 பவுலிங் ஆப்ஷனை கூட நீங்க எடுத்துட்டு போலாம். பேட்டிங்ல ஒருத்தனை கூட எடுக்காம பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய அவ்வளவு பேரையும் கூட நீங்க எடுத்துட்டு போலாம். இதுல ஒரே ஒரு மெயின் பிரைமரி ஸ்பின்னரா வந்து பாத்தீங்கன்னா இவர் இருக்கிறாரு, முக்கியம் இருக்கிறாரு. சோ அதனால அவருக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஆடம் சாம்பாக்கு எப்படி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், இந்த பிச்சில் ஸ்பின்னர்ஸ் நல்லா விக்கெட் எடுத்திருக்காங்க, ஹோபர்ட் பிச்சில் நல்லா விக்கெட் எடுத்திருக்காங்க, அதனால அவருக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே போல ஹாரிஸ் ரஃப் ஓடிஐலயும் சரி T20லயும் சரி இந்த சீரீஸ்ல மாஸ் காட்டிட்டு இருக்காரு, அதனால அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே போல அப்பாஸ் அப்ரிடியும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆடுறாரு,
பிளஸ் கொஞ்சம் பேட்டிங் பேக்கப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு 6 பேர் கண்டிப்பா விக்கெட் விடுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் அங்க வர்றாரு. ஸோ பேட்டிங் ஆர்டர் மாத்தி கொடுத்துருக்கேன். ஸோ பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 ரன் அடிச்சு கொடுத்தா கூட நமக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால அப்பாஸ் அஃப்ரிடி அதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆனா சயின்ஸ் அஃப்ரிடி இந்த சீரீஸ்ல சரியா கொஞ்சம் இந்த T20 சீரீஸ்ல நல்லா அடி வாங்கிட்டார் 2 மேட்ச். அதனால 3வது மேட்ச் அடி வாங்குவாருன்னு நம்பிக்கை கிடையாது. 1 or 2 விக்கெட் வந்து கண்டிப்பா எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு தோணுது. இனிஷியல்ல ஃபுல்லா அட்டாக் பண்றது தலைவன் தான். சயின்ஸ் அஃப்ரிடியும் நிஷம்ஸா அட்டாக் பண்றாங்க. அடுத்து ஹாரிஸ் ரஃப், அப்பாஸ் அஃப்ரிடிலாம் அந்த பவர் பிளே லாஸ்ட் ஓவர்ல தான் வர்றாரு. டெத்லயும் அட்டாக் பண்றாரு. டெத்ல மோஸ்டா ஹாரிஸ் ரஃப் வந்து அட்டாக் பண்றாரு. அதனால இந்த 5 பவுலிங் ஆப்ஷனுமே இம்பார்ட்டன்ட். அதுல என்ன பொறுத்த வரைக்கும் நிஷம்சாவை தவிர மீதி எல்லாருக்கும் கொஞ்சம் வேணா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பட் 10 டீம் போட்டீங்கன்னா 2 டீம்ல நிஷம்சாவையும் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் பேட்டிங்கை விட பவுலிங்க்கு ஃபேவரா போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இன்னைக்கு மேட்ச்ல டபுள் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ், அப்பாஸ் அஃப்ரிடி. இந்த அப்பாஸ் அஃப்ரிடியுமே பேட் பவுலர் தான், இருந்தாலும் அவர்கிட்ட தான் ஏதோ ஒரு 15 ரன் அடிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்கிறதுனால இந்த 3 பேர் தான் இன்னைக்கு மேட்ச்ல டபுள் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் பிளேயர்ஸ். அதனால அவங்க சொல்றேன் லாஸ்ட் 5 மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ். சோ மேத்யூ ஷாட் லாஸ்ட் 5 மேட்ச்ல அவரோட ஆவரேஜ் ஃபேண்டசி பாயிண்ட் நல்லா இருக்கு. அடுத்து ஹாரிஸ் ரஃப், அடுத்து அப்பாஸ் அஃப்ரிடி, ஸ்பென்னர் ஜான்சன். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 150+ பாயிண்ட் கிட்ட வந்துட்டாரு. அதனால அடுத்து பேட்லெட், அடுத்து முகிம். சோ நீங்க வந்து இந்த ஷாட்டை வந்து டாப் ஃபர்ஸ்ட் வருவாருன்னு யாரும் நினைச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அவரை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பேட்லெட், அதே போல முகிம், இந்த 3 பேரையுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் எத்தனை டீம் போட்டாலும் சரி இந்த 6 பேரை அட்லீஸ்ட் உங்க டீம்ல ட்ரை பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அடுத்து கேம் சேஞ்சர் ஆப்ஷனா இன்னைக்கும் நான் ஸ்பென்னர் ஜான்சன் சொல்றேன். ஏன்னா இனிஷியல்ல கொஞ்சம் அட்டாக் பண்றாரு. பாபர் ரிஸ்வான் திணறாங்க. அடுத்து இங்கிலீஷ் இன்னைக்கு வெறும் 30% செலக்ட் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ். ஏன்னா எல்லாருமே வந்து ஜாக் ஃப்ரெஷர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேத்யூ ஷாட் இவங்களுக்கு தான் போறாங்க. இங்கிலீஷ் வந்து இன்னைக்கு நிறைய பேர் விட்டாச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே அந்த இதுல சொன்னதுதான், ப்ரிவியூல சொன்னதுதான். முதல் மேட்ச் 80%, 2வது மேட்ச் 50%, 3வது மேட்ச் 30% வந்துட்டாரு. ஸோ ட்ரை பண்ணுங்க. அதே போல நிஷம்சா, ஏன்னா எல்லாருமே ஃபோக்கஸும் ஹாரிஸ் ரஃப், அப்பாஸ் அஃப்ரிடி, அதையும் மீறி சயின்ஸ் அஃப்ரிடி, அதையும் மீறி போனா முக்கியம் கடைசியா தான் நிஷம்சா இருக்காரு. ஸோ ஒருவேளை கேம் சேஞ்சர்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரு பால்ல கொஞ்சம் திணறுவாங்க. ஃபர்ஸ்ட் T20ல ஒரு விக்கெட் எடுத்து தான் கொடுத்துருக்காரு. அடுத்து ஆகாஷ் சல்மானையும் மேபி ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேம் சேஞ்சர் ஆப்ஷன்ல இந்த 4 பேரையும் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து லோ பெர்சன்டேஜ்ல கொஞ்சம் செலக்டட் பெர்சன்டேஜ்ல கம்மியா இருக்கக்கூடிய பிளேயரா ஆகாஷ் சல்மான், அதே போல நம்ம ஆஸ்திரேலியால ஆரோன் ஹார்டி, சாம்பாவையும் கம்பேர் டு அதர் பிளேயர்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. அதே போல முக்கியமையும் வந்து ரொம்ப கம்மியா தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த லோ பெர்சன்டேஜ்ல இந்த 4 பிளேயர்ஸை கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். அதே போல ஓவர் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் எலிஸ் வந்து டெத்ல அட்டாக் பண்றாரு. ஸ்டோய்னிஸும் லாஸ்ட் மேட்ச்ல டெத்ல அட்டாக் பண்ணாரு. ஏன்னா பேர்க்லெட், ஜான்சன் இந்த 2 பேரையுமே இனிஷியலே ஓவர் கொடுத்துட்டாங்க. அதனால அட்டாக் பண்ணாங்க எலிஸும் ஸ்டோய்னிஸும். இந்த அப்பாஸ் அஃப்ரிடியும் ஹாரிஸ் ரஃபும் வந்து டெத்ல அட்டாக் பண்றாங்க. ஏன்னா சயின்ஸ் அஃப்ரிடிக்கு இனிஷியல்லே 3 ஓவர் கிட்ட கொடுக்குறாங்க. அதிகபட்சம் 1 ஓவர் வேணா டெத்ல எடுக்கலாம். பட் மோஸ்டா அப்பாஸ் அஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃப் தான் பாகிஸ்தானோட டெத்ல அட்டாக் பண்றாங்க. இந்த டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் ரொம்பவே டேஞ்சர். உங்க டீம்ஸ்ல கவர் பண்ணிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. அடுத்து சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டனா எனக்கு பெருசா மாத்திரைக்கு தெரியல, அதே தான் கொடுக்குறேன் மேக்ஸ்வெல். ஏன்னா 2 டவுன் பிளஸ் ஓவர் எலிஸ் டெத்ல அட்டாக் பண்றாரு. ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கலங்கிறதுனால இந்த மேட்ச் விக்கெட் எடுக்காம போறதுல 1 or 2 விக்கெட் எடுப்பாரு. அப்பாஸ் அஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃப், ஏன்னா பாகிஸ்தானோட டெத்ல அட்டாக் பண்றாங்க. பிளஸ் பேட்டிங் பேக்கப் வந்து அப்பாஸ் அஃப்ரிடிக்கு இருக்கு. ஹாரிஸ் ரஃபும் அதே போலதான் டெத்ல அட்டாக் பண்ணி இந்த T20 சீரீஸ் மட்டும் கிடையாது, ODI சீரீஸ்லயும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர். அதனால சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இந்த 4 பேரை சொல்றேன். ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ஒரு மினி லீக், மெகா லீக் போனீங்க அப்படின்னா பேர்க்லெட்டை ட்ரை பண்ணி பாருங்க, ஆடம் ஜாம்பாவை ட்ரை பண்ணுங்க, முக்கியமே அண்ட் சயின்ஸ் அஃப்ரிடி. ஏன்னா அஃப்ரிடியை வந்து முதல் 2 T20 விக்கெட்டே எடுக்கல. அதனால நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ் பண்றதை கம்மி பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம தைரியமா உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா அவரை வச்சு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஓடியில நல்லா தான் விக்கெட் எடுத்தாரு. அதனால பேர்க்லெட், ஜாம்பா, முக்கியம், சயின்ஸ் அஃப்ரிடி வந்து ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். மறக்காம எல்லாருமே வீடியோ லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா ஃபியூச்சரையும் அனுபவிச்சுக்கோங்க. ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்து எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.